இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள் 22/12/2024 டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:25. லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி மாலை 4:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை 8:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் 4 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 8:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 8:56 வரை. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆற்றலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய மனதில் இருந்து வந்த அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவதும் நல்லது. இதன் மூலம் சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்துல பணிச்சுமை சற்று கடினமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சற்று சலிப்பையும் தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடின் காரணமாக இன்று கூடுதலாக வேலை பார்ப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். விரைந்து செயலாற்றவும் முடியாது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே உங்கள் துணையின் மனநிலையை அறிந்து பேசுவதும் நல்லது. இதன் மூலம் உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். பணத்தை திறமையுடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இன்று சற்று சோர்வாகவும் உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்தை நிதானமாக நடத்தவும் செய்வீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். அலுவலக பணிகளின் மூலம் சில டென்ஷன்களும் ஏற்படலாம். தொழில் துறைக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கியும் கொள்வீங்க. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்று அரைகுறையாக நின்ற வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல நட்பும் அதிகரிக்கும். சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துறையில சற்று போட்டிகளும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை முழுமையாக பயன்படுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல கூடுதல் வேலையின் காரணமாக சிறிது கால தாமதங்களும் ஏற்படலாம். மதியம் வரை வேலையில தீவிரத்தையும் காட்டுவீங்க. அதற்கு பின்பு சற்று ரிலாக்ஸ் ஆகவும் உணர்வீங்க. பொருளாதார பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பங்களை எல்லாமே எளிமையாக நிறைவேற்றவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வீட்டுல அமைதியான போக்கும் இருக்கும். உறவினர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. விளையாட்டு விஷயங்கள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது.
மனதளவுல சின்ன சின்ன தயக்கங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. இழந்த பொருட்களை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள் அனுகூலத்தை தருவதாகவும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற பக்குவத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணியிட சூழல்கள் திருப்திகரமாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாக வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கான நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில சவாலான பணிகளையும் ஏற்று செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. உங்கள் துணை புறக்கணிக்கப்படுவதாகவும் உணர்வாங்க. இம்மாதிரியான உணர்வுகளை தவிர்ப்பதற்கு அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குவதும் நல்லது. இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. அவ்வப்பொழுது உடல் அசதியாகவும் காணப்படுவீங்க. மன சோர்வுடனும் காணப்படுவீங்க. உத்தியோகம் பார்க்கும் இடத்துல இருந்து வந்த உள்குத்து வேலைகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு பிள்ளைகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல இதன் மூலம் அமைதியான போக்கும் காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான செலவுகளும் ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பத்துல உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பெரியதாக பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. மனதிற்கு தேவையான விஷயங்களை தேடி படிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சலசலப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடுவீங்க. புதிய தொழில் தொடர்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இதற்கு நிதி நிலையும் வலுவாகவும் இருக்கும். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலைகள்ல முடிப்பதுல இன்று கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. முன்பு வாங்கி போட்ட நிலத்துல இப்பொழுது வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். இதற்கான முதல் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சில வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்கள் இதற்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி அமைதியும் உண்டாகும். உடன்பிறப்புகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்கள் துணை பற்றிய சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருந்து செய்தாலே போதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று பணிகளும் இருக்குங்க. ஆனாலும் சுமூகமாக செய்து முடித்து விடுவீங்க. உங்களுக்கும் சக பணியாளர்களுக்கும் இடையே சுமூகமான போக்கும் காணப்படும். சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணையிடத்துல கட்டுப்பாடுடன் பேசுவதும் நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது நல்லிணக்கத்தையும் இன்றைய நாளின் அமைதியையும் பாதிப்பதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. கையில ஓரளவிற்கு பணமும் இருக்கும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தோல் அரிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வேலை இடத்துல உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களுடைய கோபங்களுக்கு ஆளாகாமல் விலகி இருப்பதே நல்லது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் சென்று வாருங்கள். பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பணத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருடு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியினுடைய கோபத்தை குறைப்பதும் நல்லது. அவர்களிடத்துல எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். இது உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று லேசான தலைவலி, உடல் அசதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பணியிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய செயல்களை கண்டு எதிரிகள் விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை மதிப்பு மிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில செலவுகளும் ஏற்படலாங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி அமைதியும் உண்டாகும். உடன்பிறப்புகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்கள் துணை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். திறமைகள் வெளிப்பட்டு சாதகமான சூழலும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகளும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். விரைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால திருப்தியாகவும் உணர்வீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வளர்ச்சி பெறுவதற்கான உறுதியும் உங்ககிட்ட இருக்கும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. பணியிலும் மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை திறம்பட மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே கலந்துரையாடி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு உங்கள் துணை உங்களுக்கு வழிகாட்டவும் செய்வாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. நிதிநிலையில சுதந்திரத்தன்மையும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பணத்தை பயனுள்ள வகையில பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. இன்று திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. அதன் மூலம் தொழில வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் நன்மையை தருவதாகவும் இருக்கும்.
உழைப்பு அதிகமாக தங்க இருக்கும், அதற்கேற்ற வருமானத்தையும் பெற்றுவிடலாம். சில பிரச்சனைகள் மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும், பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். பங்குதாரர்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. ஒற்றுமையும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. புதிய பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். பயணங்களினால நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய புதிய திட்டங்கள்ல ஏதாவது ஒன்று நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த திட்டங்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. முன்னேற்றமும் உண்டாகும். வணிக பயணங்கள் சிறப்பான வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பண நெருக்கடிகளும் குறையும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய காதலியின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். அந்நிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களிடத்துல கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. யாரிடத்திலும் கடுமையான வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். ஆனாலும் உங்களுடைய நம்பிக்கைக்கு குறைவு என்று எதுவும் இருக்காது. தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளும் பயணங்களும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் கைகூடியும் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. நல்ல மகிழ்ச்சியான அணுகுமுறையை மற்றவர்கள் கிட்ட மேற்கொள்வதும் நல்லது. விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணி நிமித்தமாக சிறிய அளவுல பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே ஒழுங்கான முறையில திட்டமிட்டு செய்து முடித்து விடுவீங்க. சிலர் உதவிக்கரம் நீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல கண்ணியமாகவும் அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகள் ஏற்பட்டாலுமே நீங்க சமாளித்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று தியானம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. சில அன்னதான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. துணிச்சலாக முயற்சிகளினால வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். அதிகாரிகளுடைய உதவியினால வேலையில மாறுதல்களும் ஏற்படலாம். பெற்றோர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது வழக்கமான பரிசோதனைகளாகவும் இருக்கும். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாக தங்க முடியும். நீங்கள் தைரியமாக மேற்கொள்ளவும் செய்யலாம். எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் செய்யும் உதவிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணம் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய யோசனையையும் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. குடும்பத்துல எதிர்பார்த்து இருந்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது.
பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் நீங்கள் அதிகப்படியான உரிமையை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேற்படிப்பு தொடர்பான முயற்சிகளுக்கான ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வண்டி வாகனங்கள் தொடர்பான செலவுகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் எதிர்கால திட்டங்கள் குறித்து பெற்றோருடன் விவாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள் செய்யும் விஷயத்துல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. உறவினர்களிடத்துல தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதி ஆதாயமும் உண்டாகும். வெளியிடங்கள்ல கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாயாருடைய வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். கல்வி சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். கால்நடை செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மனை சார்ந்த பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய தொழில் மற்றும் துறை சார்ந்த விஷயங்கள்ல தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று முயற்சியுடன் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எளிதில் வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிதளவு முயற்சிகள் செய்தாலுமே நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய முகமும் பிரகாசமாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல மற்றவர்களுக்கும் ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மற்றவர்களுடைய அன்பையும் பெற்றும் விடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையும் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கும் பணத்தை சம்பாதித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. என்று துணிச்சலுடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய வியாபாரத்தை கெடுக்க நினைப்பதாக இருந்தால் அதனை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. எடுத்த காரியத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். மதிப்பும் மரியாதையுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உத்தியோகம் பார்க்கும் இடத்துல நேரம் காலம் பார்க்காமல் வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சுமையினால சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். மனைவி மக்களிடத்துல சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பாதையும் தென்படும். பணியிடத்துல நல்ல பலன்களையும் பெறலாம். சோம்பலான உணர்வுகளும் நீங்குங்க. கூடுதலாக உழைப்பதற்கும் தயாராகவும் இருப்பீங்க.
உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கவும் செய்வாங்க. சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல புதிய திட்டங்கள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பழைய கடன்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குழந்தைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. அலுவலக பணிகள்ல நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களினால மாற்றமான சூழலும் அமையும். வியாபாரத்துல புதிய சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி தொடர்பான செயல்பாடுகள்ல இருந்து வந்த அலைச்சல்களும் குறையும். உயர்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல தகவல்களும் நல்ல வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். பொறுமையுடன் இருந்து உங்களுடைய வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. சகஜமாகவும் உணர்வீங்க. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியிடத்துல இருந்து வந்த இறுக்கமான போக்கும் மாறும். இன்று சில வேலைகளை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவும் செய்வாங்க. இதனால கவனமுடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலட்சியமாக மட்டும் இருந்துவிடவும் வேண்டாம். திருமண உறவுல உங்கள் துணையிடத்துல அன்பை சரியான முறையில வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளை கட்டுப்படுத்தியும் கொள்வீங்க. சில கடினமான வேலைகள்ல சேமித்து வைத்து இருந்த பணம் உதவிகரமாகவும் இருக்கும். கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக கண்கள்ல எரிச்சல், கண்கள் வீக்கம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். கண் மருத்துவர்களை சந்தித்து ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. அதற்கான வேகத்தையும் காட்டுவீங்க. அவசரப்பட்டு தேவையற்ற விரயங்கள் மட்டும் செய்துவிடவும் வேண்டாம். பங்குச்சந்தை முதலீடுகள், ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பாராத வகையில ஏற்றமும் உண்டாகும். ஏமாற்றங்களும் நீங்கும். பொருளாதாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதானமாகவும் செயல்படுவீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு ஏதாவது புதிய கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். அதற்கான ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறலாம். அலுவலக பணிகள்ல மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை சம்பந்தமாக சின்ன சின்ன கவலைகளும் வந்து போகும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்வதில் தாமதங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விழிப்புடன் செயல்படுவதும் நல்லது. முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு தங்க மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாம். இன்று உங்களுக்கு சில அதிர்ஷ்டகரமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாட்டுல வசிக்கின்ற உறவினர்களிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகத்துல சூழல்கள் சாதகமாக தங்க இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பழமை சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பயணத்திற்கு தேவையான ஆவணங்களை எடுத்து செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. விவசாய பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சில வித்தியாசமான கற்பனைகளின் மூலம் குழப்பங்களும் ஏற்படலாம். தேவையற்ற குழப்பத்திற்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணிகள்ல முன்கோபமின்றி பேசுவதும் நல்லது. பொழுதுபோக்கிற்காக சிறிது பணத்தை செலவும் செய்வீங்க. விரயங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். தேவையற்ற மன அழுத்தத்தின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. மன அழுத்தத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இசை கேட்பது, திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். பணிகளை இன்று சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். இது உறவுல அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதிப்பதாகவும் அமையும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. கூடுதல் செலவுகள் ஏற்படும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை அதிகமாக தந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய உதவியினால சில கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் துறையில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. வேலை பலுவும் அலைச்சல்களும் இருக்கும். அரசாங்கத்திடம் இருந்து புதிய ஆர்டர்களை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளும் நீங்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. என்று தொடங்கும் காரியங்கள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கூடுதலாக உழைப்பதற்கும் என்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். வீட்டை புதுப்பிப்பது போன்ற திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாயார் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதியதாக பொறுப்புகளும் வேலை உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கும். கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு எளிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். காதல் விஷயத்துல ஒப்புதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய சம்மதத்தையும் பெற்றுவிடலாம். வேலை தொடர்பாக உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல முழு ஆதரவுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் சிலருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய துறை சார்ந்த ஆர்வமும் அதிகரிக்கும். முகத்திலையும் புதுவிதமான பொலிவுடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். சில புதுவிதமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஆதரவாகவும் செயல்படுவாங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யூன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரே சராசரியான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. என்ற நல்ல நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம்.
பணிகளை திறமையாக ஆற்றி முடித்து விடுவீங்க. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் தடைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சக பணியாளர்களுடனான உங்களுடைய தொடர்பாடல்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்களும் ஏற்படலாம். இதனை தவிர்த்து நட்புடன் நடந்து கொள்வதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அனுசரித்து சென்றாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சி மற்றும் விசேஷமான செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த முதுகுவலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனைகளும் குறையும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உத்தியோகத்துல சில உயர்வான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். உங்கள் தாயாருக்கு கண் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் மாறும். மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று வேலையிடத்துல ஏற்பட்டு இருந்த ஏமாற்றங்களும் நீங்கும். வேலையை மாற்ற நினைத்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு சில காலதாமதங்கள் ஆகித்தாங்க நிறைவேறவும் காண்பீங்க. உங்களுடைய தேவைக்காக பணத்தை அதிகமாக செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்ல நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பாகவும் செயல்படுவீங்க. பொருளாதார நிலையும் மேம்படும். வேலையில வெற்றியையும் பெற்றுவிடலாம். தாய்மாமனுடைய வழியில ஆதரவான சூழலும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சாதகமான போக்கும் இருக்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இயந்திரம் தொடர்பான பணிகள்ல கவனமுடன் இருப்பதும் நல்லது. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செய்யும் செயல்கள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. நம்பிக்கையுடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதும் நல்லது. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைகள் பாராட்டுகளை பெறுவதாகவும் இருக்கும். உங்களுடைய செயல் திறன்கள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய செலவுகள் உங்களுக்கு முக்கியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று சிறப்பாகவும் செயல்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாமே திருப்தியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. பணியாளர்களுக்கு பணி சுமையினால சற்று அவதியும் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. தேவையற்ற குழப்பத்தினால நீங்க கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வியாபார பணிகள்ல தேவையான ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க.
தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. நாணயமாகவும் நடந்தும் கொள்வீங்க. சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்படத்தாங்க செய்யும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில சில செலவுகளும் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிடித்தமான நபர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள் லாபகரமாகவும் அமையும். மன உளைச்சல்களும் நீங்கும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும். குடும்ப உறுப்பினர்களுடன் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுவிதமான ஆசைகளும் நிறைவேறும். இன்று அரசு தொடர்பான பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் சில விரயங்களும் ஏற்படலாம். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். கலை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான ஆசைகளும் உருவாகும். உறவினர்களுடைய வருகையினால ஆதாயமும் உண்டாகும். இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தடுமாற்றங்களும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அடுத்தடுத்து வேலைகள் இருப்பது உங்களுக்கு அசௌகரியத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். தொழிலை நிதானமாக முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. பணியாளர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சிகரமான போக்கும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய விருப்பங்களையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய குறைகளை நீங்கள் அதிகமாக சுட்டிக்காட்டிக் கொண்டு இருக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காதுங்க. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில நல்ல ஆர்வமும் உண்டாகும். பங்கு சந்தையில லாபத்தையும் பெற்றுவிடலாம். வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. திறமையான செயல்பாடுகளினால பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். நினைத்த வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இதற்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் சில அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் பயணங்களும் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலையை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வேலைகள் சிறப்பான பலன்களை தருவதாகவும் இருக்கும். சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு ஊழியர்களுக்கு அதிகாரம் தரக்கூடிய பதவி உயர்வுகளும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்துல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமும் உண்டாகும்.
சூழ்நிலைக்கு ஏற்ப பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய மனை வாங்குவது சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரலாம். உத்தியோக பணிகள்ல அதிகாரங்களும் மேம்படும். லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராசிரமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில ஏமாற்றங்களை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. நட்பான முறையுடன் அணுகவும் செய்வீங்க. சில பணிகளை இப்பொழுதே முடிக்க வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணியாற்றும் முறையை திட்டமிட்டு அதற்கு ஏற்றாற்போல் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் சுமூகமான போக்கும் காணப்படும். அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. உங்களுடைய துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணத்தை கவனமுடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். தொழில் துறையில இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. சகோதர சகோதரிகளுக்காக திருமண ஏற்பாடுகளையும் செய்வீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். துணிச்சலாக சில வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. வேலைக்காக வேறு இடம் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சு திறமையினால வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படி நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல ரெட்டிப்பு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமையும் ஏற்படும். தந்தையின் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தரும். திட்டமிட்ட வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க. உறவுல இனிமையும் உண்டாகும். இளைய சகோதரர்களின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். வீட்டுல உள்ளவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. கமிஷன் பணிகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். கற்பனை கலந்த உணர்வுகளும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களினால எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வெற்றியையும் பெற்றுவிடலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகளினால மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.